வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்டோடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். அதில் நம்ம 50 வினாக்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ 51வது வினாக்கள்லேருந்து நம்ம இந்த வீடியோவை தொடரலாம். பொறுத்துக. ஈன்று தந்து, ஈன்று தந்து, கொம்பு கிளை, கழித்திட மகிழ்ந்திட, விடுதி தங்குமிடம். 3, 4, 1, 2 3, 4, 1, 2 என்ற அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அதற்கான விடை சி தான் சரியான பதில். சொல் பொருள் பொறுத்துக. பருதி மலை, பருதி, பருதினா கதிரவன், வெறுப்புனா தான் மலை. துயின்று உறங்கி, துயின்று உறங்கி, பயின்று கற்று, பயின்று கற்று. 2, 1, 4, 3 2, 1, 4, 3 ஏதான் இதற்கு சரியான விடை. சொல் பொருள் பொறுத்துக. அவல் பள்ளம், சுவல் பிடரி. அவல் என்றால் பள்ளம், சுவல் என்றால் பிடரி, பழனம் என்றால் வயல், புறவு என்றால் காடு, புறவு என்றால் காடு. 2, 4, 1, 3 2, 4, 1, 3 அவல் சுவல் பழனம் புறவு. அவல் என்றால் பள்ளம், சுவல் என்றால் பிடரி, பழனம் என்றால் வயல், புறவு என்றால் காடு. 2, 4, 1, 3 என்ற அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. பிழை திருத்துதல் ஒரு ஓர். சரியான பதிலை தேர்ந்தெடு. இந்த இடத்துல நமக்கு ஓர், அதை தொடர்ந்து என்ன வரணும்னா ஆ முதல் அவ்வரையிலான எழுத்து, அதாவது உயிரெழுத்துக்கள். ஓர் என்ற எழுத்தை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய எழுத்து என்ன இருக்கணும்னா உயிரெழுத்துக்களாக இருக்கணும். ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா அது உயிர்மை எழுத்தாக கூட நமக்கு அமையிறது தான் சரியான வாக்கியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஓர் அழகிய நகரம் என்ற ஆப்ஷன் தான் சரியான விடை. பிழை திருத்துக. கரடி ஒரு அணைத்துண்ணி, கரடி ஒரு அணைத்துண்ணி. இந்த இடத்துல ஒரு என்பது வரக்கூடாது, ஓர் என்பது தான் வர வேண்டும். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். அதாவது போவியான்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல மறைவிடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கதை கட்டுரை. கதை கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடியது இது இனமொழி விடை. இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். இந்த கலை சொற்களுக்கான தமிழ் பொருள் என்னன்னு பார்க்கலாம். இன்டர்நெட் இணையம், இன்டர்நெட் என்றால் இணையம். ஆன்டி கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் இன்ஜின் தேடுபொறி. இன்டர்நெட் இணையம், ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி, இமெயில் மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின் தேடுபொறி. கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர், ஆடிட்டர் பட்டய கணக்கர். கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக. அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம், ஆணை உறுதி ஆவணம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதற்கான சரியான விடை இரட்டிப்பு மகிழ்ச்சி. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் திருவிழாவை காண திரண்டு வந்தனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிதல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல், விரைந்து வெளியேறுதல். இது நமக்கு குரூப் 2ல் கூட கேட்கப்பட்ட ஒரு வினாதான். எவ்வகை வினை. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான் என்பது தன்வினை. அவன் தன்னையே திருத்திக்கிட்டான்றதுனால தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. செயப்பாட்டு வினை. உடைந்து போயிற்று என வரதுனால செயப்பாட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மழையில் நனையவில்லை. எதிர்மறை தொடராக வரணும். அப்துல் நேற்று வருவித்தான். எதிர்மறை வினை தொடர்னு சொல்லியிருக்காங்க, இது தவறானது. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். இது நமக்கு வினா தொடரில் வரும். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிற
பிறவினை தொடராக வரக்கூடியது. நனையவில்லை அப்படின்னு வர்றது வந்து எதிர்மறை தொடர். ஸோ குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு வினைத்தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருக்கின்றன. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. இதற்கான சரியான வினா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான அதற்கு வினா. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். யார் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர்? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடா. இருவினை பொருள் வேறுபாடு அறிதல். விலை 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 என்பது பொருளின் மதிப்பு, இந்த விலை என்பது உண்டாக்குதல். விலை என்பது பொருளின் மதிப்பு, இந்த விலை என்பது உண்டாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஸோ இதில் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடையுடன் தவறு. மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில் தவறு. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் என்ற சி தான் சரியான விடை. அகர வரிசையை தேர்ந்தெடுக. உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. நமக்கு உயிரெழுத்துக்களே 2 வார்த்தைகள் வந்துருச்சு, அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ சரி. ஆப்ஷன் சி சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ்மிகுந்த நல்ல தமிழ். நல்ல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ், அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு கமா கொடுத்து வாசித்தோம்னா சரியாக வரும். தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அகர வரிசைப்படி எழுதுக. கோப்பெரு நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். கோப்பெரும் நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். காவற்பெண்டு காவற்பெண்டு கோப்பெரும் நற்கிள்ளி, சோழ மன்னன், புறநானூறு, வீரம். ஆப்ஷன் பாம்பே தான் சரியான அகரவரிசை. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகஸ்வரம், மகுடி. ஸோ இதை நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்துக்களில் வரக்கூடியது முதல்ல பார்த்தோன்னா உருமி, உடுக்கை. அதில் உடுக்கை முதல்ல வரணுமா உருமி முதல்ல வரணுமான்றதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். உடுக்கை தான் முதல்ல வரும், அடுத்தபடியாக உருமி வரும். அப்புறம் க வரிசை கணப்பறை, கணப்பறை. அதுக்கப்புறம் தால நமக்கு தவில், தவண்டைன்னு 2 இருக்குது. வாவுக்கு அப்புறம் தான் வி, தவண்டை, அதன் பிறகு தவில், அப்புறம் தாவுக்கு அடுத்து நாகஸ்வரம். நாகஸ்வரத்துக்கு அடுத்து பா வரிசை. பால பார்த்தோன்னா நமக்கு படகு, பேரியாழி, பிடில் இருக்குது. சரி, படகம், பிடில், பேரியாழ், அதன் பிறகு மகுடி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், குன்று. இந்த மறுபடியும் குன்று எதுக்காக இந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்கன்றது தெரியலை. குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம் வரணும். மறுபடியும் குன்று இந்த இடத்துல வந்திருக்கிறது தவறு. ஆப்ஷன் பி தான் சரியானது. விதை என்ற வேறு சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் விதையாமை. விதை என்பதற்கு எதிர்மறை தொழில் பெயர் விதையாமை. வினைமுற்று, வினையெச்சம். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி. இது நமக்கு வினை முற்று. பாடினால் அப்படின்றது நமக்கு பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த வினை சொல் வர்றதுனால பாடினால் கண்ணகி அப்படின்றது வினை முற்றுத்தொடர். ஆள் என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. ஆளல். ஆள் என்பதன் வேறு சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஆளல். வேறு சொல்லை தேர்வு செய்க. செய்தான் என்பதற்கான வேறு சொல் என்னன்னா செய். குமைந்தனை வேறு சொல் குமை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? மலையை குறிக்கக்கூடியது. வெற்பு, பொறுப்பு, குன்று கேள்விப்பட்டிருப்போம். சிலம்பு என்பது புதிதாக இருக்குது. சிலம்பு என்றாலும் மலையை குறிக்கக்கூடிய வேறு சொல்தான்.
தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொல் கண்டறிக. தலை என்பது முதன்மை சிரசு. முதன்மை சிரசு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை, அழை. கடல் அலை, வரவழைத்தல். கடல் அலை, வரவழைத்தல் அப்படின்ற பொருளில் வரக்கூடியது. 84. அடுத்து 85வது கேள்வி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணி. ஆணி என்பது எழுத்தாணி, ஆணி என்பது மாதம். ஆணி என்பது எழுத்தாணி, ஆணி என்பது மாதம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடுது. இன்டலெக்சுவல், அறிவாளர். இன்டலெக்சுவல், அறிவாளர். எம்பலம் என்றால் சின்னம். தீசஸ் என்றால் ஆய்வேடு. சிம்பாலிசம் என்பது குறியீட்டியல். ஸோ எல்லாமே இதற்குரிய ஆன்சர் இதிலேயே இருக்குது. அடுத்து வந்துட்டு இ-காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல். மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ்ச்சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. காசோலை, செக்கு. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும். புறா குணுகும். மயில் அகவும். கிளி பேசும். சரியான மரபு சொல்லை தேர்க. சப்பாத்தி கள்ளி மடல். சப்பாத்தி கள்ளி மடல். சரியான மரபு சொல்லினை தேர்க. நாணல், தோகை. இதெல்லாம் 6th தமிழ் புக்லேயே இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மற்ற பிற நூல்கள் எல்லாமே 8 தொகை நூல்களில் ஒன்று. பொருந்தா சொல்லை கண்டறிதல். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இதில் பொருந்தாதது திருக்குறள். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை என்பது எல்லாமே 10 பாட்டு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ திருக்குறள் பொருந்தாதது. பொருந்தா இணையை தேர்ந்தெழுதுக. வரைந்த ஓவியம், பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம் என்பது பெயரச்ச தொடர், சரியானது. சென்றனர் வீரர். அதாவது நம்ம ஏற்கனவே இதிலேயே பாடினால் கண்ணகி அப்படின்னு வந்த தொடர்லையும் பார்த்தோன்னா பெயர் சொல் அப்படின்றது பின்னாடியும் வினை சொல் முன்னாடியும் இருக்கும். அதே போல் சென்றனர் வீரர் என்பதில் வினை சொல் முன்னாடியும் பெயர் சொல் பின்னாடியும் இருக்கிறதுனால இது வினை முற்றுத்தொடர். அந்த வினை முடிஞ்சிருச்சு, அதனால் வினை முற்றுத்தொடர். பொற்கொடி வந்தால். அன்மொழி தொகை. பொற்கொடி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும்போது நமக்கு அன்மொழி தொகையில் வரும். நண்பா படி. இது உரிச்சொல் தொடர், கட்டளையில் வரக்கூடியதாக வரும். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல். கொடுத்தல், வாங்கல் அப்படின்ற மாதிரி. இரவலர், புரவலர். எதிர்ச்சொல் இரவலருக்கானது புரவலர். காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. அறிந்தது அனைத்தும். அறிந்தது அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்த அந்த 100 வினாக்களையும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. முதல் ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் வாட்ஸ்அப், டெலகிராமுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் டச் பண்ணி நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.